Hi everyone, this is Pamchif Infotech. ஸோ டுடே வந்துட்டு நம்ம மிஷின் லேர்னிங்கோட 8th டே கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம 7th டே கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி 8th டே கிளாஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 7th டே செஷனில் வந்துட்டு எப்படி ஒரு டேட்டாவை, அதாவது கேர்கிள் டேட்டாவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதில் இருக்கிற டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட ஒன்ஸ் ரிவ்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அகெயின் வந்து கொலாப் கோட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் ரன் பண்ணிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் 7th டே கிளாஸில் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கில் பெருசாக நம்ம நிறைய லேயர்ஸ் அப்ளை பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு 2 to 3 லேயர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். df டாட் இஸ் நல் ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டாட் சம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதாவது இப்போ நம்மளோட டேட்டா வந்து எல்லாமே வந்து மேலே விஷுவலைசேஷன் ஆகியிருக்கா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்ட் டேட்டாவாக தான் இருக்கும். இந்த டேட்டாவில் நல் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கோடிங் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ண உடனே எனக்கு நல் வேல்யூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கீழே ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நல் வேல்யூஸ், அதாவது எம்டியாக இருக்கிற வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எம்டியாக இருக்கிற பிளேஸில் டேட்டாவை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்னால் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ மீன், மீடியன், மோடு. ஓகேவா? ஸோ இந்த மீடியன், மோடு இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மீனில் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்து உங்களுக்கு டேட்டா எப்படி ஸ்டார்டிங் டேட்டாவை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள். இப்போது மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதோட கோடிங் தான் கீழே இங்கே எழுதி போட்டு உங்களுக்கு இங்கே நான் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம ரன் பண்ணி அவுட்புட் இங்கே எடுத்துகிட்டே இருக்கோம். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மீன் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் வேல்யூ வச்சு டேட்டாவை ஃபில் பண்ணோம். மீடியன் அப்படிங்கிறது வந்து மிடில் வேல்யூவை வச்சு டேட்டாவை ஃபில் பண்ணோம். மோட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூவை வச்சு உங்களுக்கு டேட்டாவை ஃபில் பண்ணோம். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸுமே வந்து உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து டேட்டாவை வந்து ஃபில் பண்ணோம். ஸோ ஃபில்னா அப்படிங்கிறது வந்து ஃபாண்டான்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ நன் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கான கோடிங் தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். ஸோ மீன் அதே மாதிரி நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டேட்டா கலெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டோ அட் த சேம் டைம் ப்ரீ ப்ராசஸிங்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் ப்ரீ ப்ராசஸிங்கும் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான், அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவிலேருந்து டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றினா மட்டும்தான் டேட்டாவை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆக்சுவலி இது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ட்ரூ வந்து டி வந்து கேப்ஸில் போடணும். நான் அது வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டேன். ஸோ டி வந்து இப்போ கேப்ஸில் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து அவுட்புட் வந்து இப்போ கரெக்டாக வந்துடும்.
ஸோ இப்போ மீன் வேல்யூ வச்சு ஆவரேஜாக இருக்கிற டேட்டாவை மட்டும் லைக் ஆவரேஜ் வேல்யூஸை வச்சு டேட்டாவை கேல்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு அவுட்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் நம்மக்கிட்ட 81 காலம்ஸ் இருக்குது, 1460 ரோஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேம் ஃபார்முலாவில் மீனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மீடியன்னு போடுறேன். இப்போ நான் இதை போட்டு ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே இதோட அவுட்புட் வரும். அதாவது மிடில் வேல்யூ வச்சு டேட்டாவை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ அவுட்புட் வந்துருச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீன் போட்டாச்சு, மீடியன் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோடு, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூஸை வச்சு டேட்டாவை அனலைஸ் பண்ணி நல் வேல்யூஸ் இருக்கிற இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. சேம் ஃபார்முலா தான், பட் இதில் கொஞ்சம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ df டாட் ஃபில்னா மோட் ஆயிலக் ஜீரோ. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நன் வேல்யூவாக இருந்த பிளேஸில் இப்போ எல்லா டேட்டாவையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு நன் அப்படிங்கிற வேர்டே இல்லை. ஸோ டேட்டாவை எல்லாத்தையுமே இப்போ ரீப்ளேஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேபிள் என்கோடிங்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரும் பண்ண போகிறோம். அதாவது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஒரு டேட்டாவில் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, லைப்ரரியை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது பேசிக் வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, sklearn யூஸ் பண்ணி லைக் அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்ம லேபிள் என்கோடிங்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரும் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் sklearnல இருந்து ஸோ லேபிள் என்கோடிங்கை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரையும் sklearnல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா சிம்பிள் தான். ஃப்ரம் sklearn டாட் ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் லேபிள் என்கோடர். import label encoder. லேபிள் என்கோடர் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். சேம் மேலே போட்டிருக்க அதே ஃபார்முலா தான். ஸோ லேபிள் என்கோடரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் போட்டாச்சு. இப்போ இது ரன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் கால் பண்ணியாச்சு, அதாவது இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ லேபிள் என்கோடிங்கான கமெண்ட் தான் போட போகிறோம். சிம்பிள் லேபிள் என்கோடர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். லேபிள் என்கோடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே வந்துட்டு 0s or 1 வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் மிஷினோட அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் 0s or 1 தான். ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஸோ லேபிள் என்கோடர் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவுட்புட் ரன் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் போட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்து இங்கே அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கேலர் அதாவது ஈவனாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் டேட்டா வந்து அன்ஈவனாக இருந்தால் மிஷினால் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் கேட்டகரிக்கல் டேட்டாவை வந்து லைக் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ண முடியாது. பிகாஸ் அது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூமரிக்கல் டேட்டாஸை மட்டும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து நான் இங்கே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னாலுமே நமக்கு 2 வேல்யூ இருக்குது.
லைக் 2 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று இன்டீஜர் இருக்குது, ஸோ அனதர் ஒன் வந்து ஃப்ளோட் இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவையும் வந்து ஒரே டைமில் போட்டு நம்மளால் ஸ்கேலார் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 டேட்டாவையும் செப்பரேட்டாக போட்டு தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது செப்பரேட்டாக தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஷினுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இங்கே கமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நியூமெரிக்கல் டேட்டா ஃப்ரேமு. ஸோ டேட்டா ஃப்ரேம் செலக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இன்ட்டு 64 டிஜிட்டு, ஃப்ளோட்டு 64 டிஜிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ இன்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளோட் 64 டிஜிட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட நியூமெரிக்கல் வேல்யூஸை மட்டும் கொடுத்து அதை மட்டும் இப்போ ஸ்கேலார் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டேட்டா ஃப்ரேமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பாண்டாஸ் யூஸ் பண்ணி. பிகாஸ் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஃபைனல் டேட்டா வந்திருக்கும்ல, ஸோ அந்த டேட்டாவையும் நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணால் தானே நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதையுமே வந்து டேட்டா ஃப்ரேம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். போட்டாச்சு. இப்போ இந்த கமெண்ட் போட்டதுக்கப்புறம் ரன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டில் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அல்காரிதம் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வச்சு மாடல் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்டிங் மாடலை போட்டு அவுட்புட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதோட பேசிக்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கர்கல்லேருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி மிஷின் லேர்னிங் லைப்ரரி போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். எங்களோட லொக்கேஷன் வந்து சென்னை அண்ட் வேலூர் 2 பிளேஸ்லேயுமே இருக்குது. ஸோ நாங்கள் என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், டெக்னிக்கல் ட்ரைனிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது நாங்கள் ப்ராடக்ட் பேஸ்டு ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒர்க்கு, ஸோ இன்டர்ன்ஷிப்ஸு, அண்ட் தென் வந்து ஒர்க் ஷாப் அண்ட் செமினார்ஸு, ஸோ நெக்ஸ்ட் வந்து IEEE ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லா சர்வீஸுமே பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.